ஆமாம் மாமா, துபாயில் தான் வேலை. மாதம் 1,00,000 ரூபா சம்பளமா. ஏஜென்ட்டா? ஏஜென்ட்லாம் ரொம்ப தங்கமான மனுஷன். முதல்ல 4 லட்சம் தான் சொன்னார். அப்புறம் நான் என்கிட்ட 2 லட்சம் தான் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பரவாயில்ல, வந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வேலை பார்த்து அதில் வர சம்பளத்தில் மிச்ச காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று மாமா, ஃபாரினில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனேமே சிலருக்கெல்லாம் வயிற்றுச்சல் தாங்க முடியல போல. அந்த ஏஜென்ட்டை பார்த்தா நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்ட மாதிரி தர்றான், பணத்தையெல்லாம் ஏமாற்றிடுவான், என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஐயா மாமா, நம்ம கம்பெனியை மற்ற கம்பெனி மாதிரி நினச்சிங்களா? அதெல்லாம் என்னை எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. பொருள் கொண்டு போகிற பொட்டியிலேருந்து உள்ளே போகிற ஜட்டி வரைக்கும் எல்லாமே கம்பெனிலேருந்து பார்த்துக்குவாங்களாம். என்னை பாஸ்போர்ட்டையும் போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வர சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன். அப்புறம் மாமா, இந்த மாதம் 31ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட் ஏறணும்னு ஸ்ட்ரிக்டாக கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்களாம். நீங்கள் எல்லோரும் வந்து தான் என்னை வழி அனுப்பி விடணும், பார்த்துக்குங்க. சரி, வச்சுறேன். என்ன மச்சான், நான் எங்கள் மாமாட்ட சொன்னதெல்லாம் உன்னை தான் தப்பாக நினச்சிட்டியா? இல்லையாடா, நான் ஏன் இப்படி நினைக்க போகிறேன்? நீ நினைக்கணும்னு தானடா அதெல்லாம் சொன்னது. மச்சான், உன் ஏஜெண்ட்டு அந்த வேலையை பற்றி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டானா? ஏன், எல்லாத்தையும் தான் சொன்னான். ஓ ஆமாம், எப்போ ஃப்ளைட்டு? இந்த மாதம் 31ஆம் தேதி. பணம்லாம் கட்டியாச்சா? அதெல்லாம் ஃபுல் கேஸாக கட்டிட்டேன்டா. ஆ எல்லாமே சொன்னானே உன் ஏஜெண்ட்டு. இது பிப்ரவரி மாதம்னு உன்ட்ட சொன்னானா?